உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுடர், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அது என்னன்னா, சுடரம்மா, ஐயோ ஹாய். ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? இங்க என்ன பண்றீங்க? அது சுடர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். பேசணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றா எப்படி? சுடரம்மா, இங்க வாங்க. இல்ல அஞ்சலி, வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். உட்காருங்க. அஞ்சலி குட்டி, நாங்க ரெண்டு பேரும் பேசணும். நீ போய் காவியா அபி கூட விளையாடுறியா? இதோ வந்துட்டோம். அது சரி. அஞ்சலி குட்டி, எழில் சார் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்திருக்காரு. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில போய் விளையாடுறீங்களா? ஐடியா. நீங்க என்ன சொல்லணுமோ அத நீங்க ஏன் காதல சொல்லணும். நான் அபியக்கா காதல சொல்லுவேன். சூப்பர் ஐடியா. அதுக்கப்புறம் அபியக்கா காவியா காதல சொல்லுவா. அப்புறம் காவியா டாடி காதல சொல்லட்டும். சூப்பர் சூப்பர். ஆரம்பிச்சிடலாமா? இப்படி இல்லாம போகும். டாடி வாங்க. டாடி வாங்க. முதல்ல டாடி ஆரம்பிக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் சுடர். இல்ல இல்ல சுடர், வெறும் தேங்க்ஸோட முடிச்சிட முடியாது. அவ்வளோ நல்லது பண்ணிருக்க நீ. என்ன சார் நீங்க திரும்ப திரும்ப தேங்க்ஸ்னு சொல்லி என்ன அந்நிய மனுஷ மாதிரி பேசுறீங்க? அப்படி இல்ல சுடர், மனோ பேச்ச கேட்டுட்டு உன்னை எத்தனையோ தடவை காரணம் இல்லாமலேயே ஹர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம பொறுமையா நிதானமா அவ தப்பானவங்கிறத புரிய வச்சீங்க. அதுக்கு நன்றி சொல்லாம எப்படி இருக்க முடியும்? முடிஞ்சு போனதை எதுக்கு சார் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? இனி நடக்க போறது எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். அது என்னன்னு யோசிப்போம். அப்படியா சொல்ற? நீ சொல்றதும் சரிதான். இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். தேங்க்ஸ் சுடர். போதுப்பாங்க தேங்க்ஸ். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். என்ன மேடம், எங்க அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும்ல? அதெல்லாம் சரி பண்ணிடலாம்.
இந்த ஹாஸ்பிடல் பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்களை பத்தியும் ஹாஸ்பிட்டல் பத்தியும் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா செய்வீங்கன்னு சொன்னாங்க. செஞ்சிருவீங்கல்ல மேடம்? அதான் சொல்லிட்டேனே, சரி பண்ணிடலான்னு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன மேடம் நீங்க சொத்தை எங்க கை விட்டு போயிடக்கூடாது. அந்த ஆளு உயிரோட இருந்தா எங்களுக்கு எழுதி வைக்க மாட்டாருன்னு தானே அவரு கதையை முடிக்க சொன்னோம். நீங்க இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியலையே. ஆமாங்க மேடம், நீங்க சொன்னபடியே கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் அதை ஆளுக்கு பாதியா பிரிச்சுட்டு செட்டில் ஆயிடுவோம். நாங்களே முடிச்சிருவோம். எங்க அப்பா கதையை முடிக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாங்க எப்படி பண்ணாலும் எங்க சொந்தக்காரனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. எல்லாரும் கண்கொத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனாலதான் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சோம். மேடம், உங்க ஹாஸ்பிட்டல்லே வச்சு கதையை முடிச்சிட்டா யாருக்குமே சந்தேகம் வராது மேடம். உடம்பு சரியில்லாம வந்தாரு, முடியாம இறந்துட்டாருன்னு எல்லாருமே ஈஸியா நம்பிடுவாங்க மேடம். எப்படியோ ஆண்டவ புண்ணியத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வர வேண்டியதா போச்சு. இதை யூஸ் பண்ணி அவரு கதையை முடிச்சாங்கன்னு மேடம். இங்க இருந்து அவர் வீட்டுக்கு போனா போனமா தான் போகணும். அப்பதான் நாங்க நினைச்ச காரியம் நடக்கும். மேடம், நாங்க தான் சொல்லிட்டோம்ல மேடம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு. கூட குறைய ஆனா கூட பாத்துக்கலாம். காரியத்தை முடிச்சிருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்களே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறீங்களே. என்ன மேடம் எப்படி கேட்டீங்க? அப்ப உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஏய், எடுறா அந்த செக் புக்க. நீங்க கேட்டபடி இதுல 10 லட்சத்துக்கு செக் போட்டிருக்கேன். இனிமேலாவது நேரத்தை கடத்தாம காரியத்தை கச்சிதமா முடிங்க. இந்தாங்க. செக்க கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. எப்ப மேடம் முடியும்? என்ன சார் நீங்க, நான் என்ன கூலி படையா? கொல்லுன்னு சொன்னதும் கத்தி எடுத்துட்டு போய் குத்தி கொல்றதுக்கு? ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவ. யாருக்கும் சந்தேகம் வராம கொல்லணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்க. மேடம், நாங்க எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ணுவோம். ஆனா எங்க அப்பா வெயிட் பண்ண மாட்டாரே. அதுக்குள்ள கியூர் ஆகி பொழைச்சிட்டாருன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் கதையை முடிச்சிருங்க. அவன் சொல்றதும் சரிதான் மேடம். எழில் சார் ரொம்ப திறமையானவர். எப்படியும் எங்க அப்பாவை காப்பாத்திடுவாரு. அதுக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணாதான். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. யார எப்ப எப்படி டேக் ஓவர் பண்ணோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ம். நேரம் பார்த்து முடிச்சு விட்டுடுறேன். ஏன்னா இது உங்க ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. விஷயம் வெளியில தெரிஞ்சா நாளைக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை தானே. அதனால நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணுவேன். நீங்க தைரியமா போங்க. ஓகே மேடம், எங்களுக்கு நாங்க நினைச்சது நல்லபடியா நடக்கணும். அவ்வளவுதான். நாங்க வரோம். சரி, ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.